புதுவை விழா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. செப்டம்பர் 11 பாரதியாருடைய நினைவு நாள். பாரதியார் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே அவருடைய உருவம், அந்த தலை முண்டாசு, முறுக்கிய மீசை, அனல் கக்கும் கண் விழிகள், ஒல்லியான உருவம், அதை மறைக்கும் கோட்டு, இப்படி ஒரு உருவம். எல்லாருடைய மனசுலையும் அந்த உருவம் வந்தோடனே ஒரு மகிழ்ச்சி. அது யாராலையும் தடுக்க முடியாது. வாழ்ந்த காலத்தில் சக மனிதர்களால் கொண்டாடப்பட்ட மனிதனும் அவன்தான், கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மனிதனும் அவன்தான். ஒரு சமூகம் அவனை தூக்கி வச்சு கொண்டாடிச்சு, ஒரு சமூகம் அவனை தூக்கி போட்டு மிதிச்சு. இப்படி பல விஷயங்கள் பாரதிக்கு வாழும்போதே நடந்துச்சு. புது கவிதைக்கு இலக்கண வகுத்தவன், மிக அன்பான ஒரு மனிதன். அதோடு இல்லாமல் தனக்கு சமமாக எல்லோரையும் நினைத்த ஒரு மகா கவிஞன் அப்படின்னு சொல்லலாம். மீனவன் பாடுகின்ற பாடலை கூட ரசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னாக்கா, அவன் எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். மனைவியை தோள் மீது கை போட்டு வீதியில் அழைத்து சென்றது, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய குடும்பத்திற்காக இரவல் வாங்கி வைத்திருந்த அந்த அரிசியை குருவிகளுக்கு போட்டு அவை சாப்பிடும் அழகை ரசித்தது, திருநெல்வேலியில் அந்த யானைக்கு தினமும் வாழைப்பழம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவனுடைய ரசனை அப்படிங்கிறது ஒரு திக்கலை இல்லை, பல திக்கலையும் இருந்தது. எல்லாவற்றையும் ஆழ்ந்து உற்று நோக்குகின்ற ஒரு குணமும் அவன்கிட்ட இருந்துச்சு. கடையத்தில் அவனுடைய வீடை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு இப்போ அவங்க வாழ்ந்த வீட்டை வேறு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. அந்த வீட்டு வாசலில் நின்று நாங்கள் புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அது பாரதி வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான பல நினைவுகள், அவனை பற்றிய சிந்தனைகள், அவனை பற்றிய எண்ணங்கள் வரும்போது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி பொங்குகிறது. அப்போ மிருகக்காட்சி சாலைக்கு போகிறாரு. அங்கே ஒரு சிங்கம் இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, சிங்கம் இன்றைக்கு கோபமாக இருக்குது, கர்ஜனை அதிகமாக இருக்குது, நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நின்று, நீ காட்டுக்கு ராஜானா நான் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி மகாத்மா காந்தியடிகளை ஒரு முறை போய் பார்த்து, என்னுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு அவருக்கு வேறு நிகழ்ச்சி இருந்ததுனால வர முடியாத ஒரு சூழல். நீங்கள் அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் மாற்றிக்க முடியுமா, வேறு தேதியில் வச்சுக்க முடியுமான்னு காந்தி கேட்கும்போது, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லிட்டு வராரு. யார் இந்த மனுஷன், இவரை காப்பாற்றி வச்சுக்கணும் இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னதாக ஒரு வரலாறு. இப்படி அவனுடைய அந்த கம்பீரம் அப்படிங்கிறது எல்லளவும் குறையாமல் அவன் பார்த்து கொண்டார். உடம்பில் நிறைய கஷ்டங்கள், வியாதி, அதுக்கப்புறம் சரியான சாப்பாடு கிடையாது, மனைவி குழந்தைகளை சரியாக நம்ம வச்சுக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்துச்சு. பணம் பற்றாக்குறை மிக அதிகமாக இருந்தது. இப்படி எல்லாமே இருந்தபோது கூட ஒரு மனுஷனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு சொல்லி, சுதந்திரம் பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனால் ஆடி பாட முடியுது அப்படின்னு சொன்னால், மகாகவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு, மகாகவி அப்படின்னு அவனை கூப்பிட்றதுல தப்பீதும் இல்லை இல்லையா? நன்றி, வணக்கம்.